கண்டிப்பாக எனக்கு இதை பற்றி கேட்கணும். இந்த கேள்வி வந்து ரொம்ப முக்கியமான கேள்வியாக நான் பார்க்குறேன் இந்த பாட்காஸ்ட்டில். ஏன்னா வந்து தான் கூட ஒர்க் பண்ண ஒரு எம்ப்ளாயி ஒரு ஒர்க்கர் ஒரு வாட் எவர் நம்ம அதை எப்படி டேர்ம் பண்ணுறோம், நம்ம கூட ஒர்க் பண்ண ஒரு டீம் மெம்பர், அவங்க வந்து நம்ம விட்டு பண்ண ஒரு பெரிய வழி இருக்கும், எல்லாமே ஓகே. பட் அவங்களுக்கு நம்ம ஆஃபீஸில் செலவு வைக்கிறோம் அப்படின்ற கான்செப்ட் வந்து கான்செப்ட்ன்றதை விட அந்த அந்த எண்ணம் வந்து அது எப்படி வந்தது, அண்ட் தென் அதுக்கான காரணம் இருக்குல்ல, அதுக்கு ஒரு காரண கருத்தா அதுக்கு பின்னாடி. ஸோ அது வந்து நீங்கள் சிவசுப்ரமணியம் அவர் தான் அந்த சிலையில் இருக்கக்கூடிய நபர். அவன் ஆக்சுவலாக டீமில் வந்து ஒர்க் பண்ணார் அப்படின்றதுனால மட்டும் இல்லை, அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன் இருக்குது. ஏன்னா முதல் 5 பேர் இருக்கோம்ல, நான் சொல்கிறேன்ல ஃபவுண்டிங் டீம், அந்த ஃபவுண்டிங் டீம், அதில் ஒருத்தர் சிவசுப்ரமணியம். அந்த முதல் 5 பேர் சேர்ந்து என்ன பண்ணோன்னா, என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஒரு ஈவெண்ட் ஒன்று எடுத்து, காலேஜ் ஈவெண்ட் ஒன்று இந்த 5 பேர் தான் வந்து நீ உனக்கும் வேலை கிடைக்கும் எனக்கு அந்த அதே தான். ஆனால் இவங்கெல்லாம் தம்பிகள் எனக்கு. இப்போ சிவசுப்ரமணியம், சாம் பிரபான்னு சொல்லிட்டு பிரகாஷ், இவங்கெல்லாம் எனக்கு தம்பிகள். இவங்க 3 பேரும் திருச்சியிலேருந்து என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தன் சொல்லி அவனோட ஃப்ரெண்டோட தம்பிங்க என்னை வந்து பார்க்க வராங்க. நான் ஆர்ஜேவாக இருக்கேன் அப்போ இங்கே. அப்போது இந்த 4 பேர் சேர்றோம். அப்போ வினோத்னு ஒரு பையன் சேர்றான், அலெக்ஸ்னு ஒரு பையன், கவின்னு ஒரு பையன், இப்படி நிறைய பேர் சேர்றோம்.